ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பசலைக்கீரை டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். இந்த கீரை ஈஸியாக எங்கே வேணால் கிடைக்கும். இது நான் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து கொடியிலேருந்து பறிச்சுன்னு வந்த கீரை. உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிதுன்னா இந்த கீரையை விடாதீங்க. இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய கீரை. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிறுபருப்பு 50 கிராம் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 8 பூண்டு பல், 2 ஆனியனை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியும் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி ரெடியாக இருக்கிற இந்த கீரையை அதுக்குள்ளே போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விடுங்க. இந்த கீரை பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடிக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பசலைக்கீரையில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது கூட நான் அந்த சிறுபருப்பு ஆட் பண்ணதுனால இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையை இந்த மெத்தடில் கரைஞ்சும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாலட் மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் கூட்டு வச்சு கூட சாப்பிட்லாம். இப்போது 2-3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு சட்டியில் போட்டு நம்ம கடைய போகிறோம். கீரை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் வடகத்தை தாளித்து இதை ஊற்றி கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரைஸ் கூட போட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான். இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். நீங்களும் இந்த பசலைக்கீரையை யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.